மாப்பிள்ளையும் பொண்ணும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க. ஏங்க, அப்போ கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிடலாம்லங்க? என்ன சம்பந்தி? சம்பந்தி அம்மா ஏதோ சொல்ல வராங்க போல இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, மத்த விஷயங்களையும் பேசிடலான்னு சொல்றா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா. நீங்க என்ன செய்றீங்களோ, உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா போதும். உங்க பொண்ண சந்தோஷமா எங்க மருமகளை அனுப்பி வைங்க. அதை தவிர நாங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். என்னங்க, கல்யாணத்துக்கும் அப்படியே நாள் குறிச்சிடலாமேங்க? அத்தை. சரவணா, நீ என்ன சொல்ற? குறிச்சிடலாமா? அத்தை சொல்லுங்க, நான் சொன்னது சொல்லுங்க அத்தை. சும்மா இரு சந்தியா. என்ன மாப்ள, நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க போல இருக்கு. அது நிச்சயம் இன்னைக்கு நல்லபடியா முடிச்சிட்டோம்ல. ஆனா கல்யாணத்தை மட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏமா கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்றீங்க? பதட்டப்படாதீங்கம்மா. பொண்ணு இப்பதான் படிச்சிட்டு இருக்காளே. ஆமா, இப்ப காலேஜுக்கு போயிட்டு இருக்கா. அதாங்க, இந்த வருஷத்தோட அவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றோம். சந்தியா சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்களே இந்த முடிவுக்கு வந்தோம். அவங்க சொன்னது எனக்கும் சரின்னு தான் தோணுது. சமந்தி அம்மா, பார்வதி படிக்கணும்னா கூட கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்கலாமே? இல்லைங்க, படிப்பு ஒரு பக்கம், புருஷன் குடும்பம் ஒரு பக்கம்னு அலல் பட வேண்டாமே. எல்லாம் ஒரு வருஷம் தானே, படிப்பை முடிச்சுட்டுமே. பார்வதி இனி எங்க வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க பயப்படவோ சந்தேகப்படவோ வேண்டாம். பார்வதி, சந்தியா எப்படி இந்த வீட்டை பாத்துக்கிறாளோ, எப்படி பொறுப்பா நடந்துக்கிறாளோ அதே மாதிரி நீ நடந்துக்கோமா. அது மட்டும்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. தம்பி, புகுந்த வீட்டை தான் வீட்டா நினைச்சு இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிற மனைவி உங்களுக்கு கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுங்க சம்பந்திமா. நாங்க பொண்ணை பெத்தவங்க, எங்க நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல நாங்க யோசிக்கல சம்பந்தி, கல்யாணத்தையும் உடனே நடத்திடலாம் தான் நினைச்சோம். ஆனா உங்க மருமக சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சுது. ஒரு டிகிரி கையில இருந்துட்டா பொண்ணுக்கு எப்பவுமே நல்லது தானே. கல்யாணத்தை என் மருமக படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே. அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. நாங்க வரங்க. பார்வதி வரமா? வரேன் சந்தியா. ஏங்க அந்த தட்டுங்க. சிவகாமி, ஒன்னும் யோசிக்காத. பார்த்தா நல்ல மனுஷங்க மாதிரி தான் தெரியுது. ஒரு வருஷம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். ஆமா சிவகாமி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க போயிட்டு வரோம். வர சிவகாமி. வரோம். வாங்க.
உனக்கு சந்தோஷமா? அத்தை பேசாத. எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க கிட்ட பார்வதி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருப்ப. அத்தை என்னத்த சொல்றீங்க? அவங்க கிட்ட நான் எதுக்கு இதை போய் சொல்ல போறேன்? சந்தியா நீ நிச்சயமா அப்படி சொல்ல வாய்ப்பே இல்ல. அம்மா ஏன் இப்படிலாம் பேசுறாங்க? இப்ப நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நம்ம மேல இருக்க கோவம் இவருக்கு குறையும் நினைக்கிறேன். நீ போகாம நீ போய் பேசாம அவங்க எப்படி உன்னை வந்து சொல்லுவாங்க? என்ன என்ன அவளை முறைக்கிற? இந்த வீட்ல படிப்பு படிப்புன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அலையறவ நீ ஒருத்தி தானே. என்கிட்டயும் அப்படித்தானே சொன்ன. நான் என்ன சொல்ல? அப்படியே நீ சொல்லலனா சந்தியா தான் சொன்னான்னு அடிச்சு சொல்லும்போது நீ இல்லன்னு தானே சொல்லிருக்கணும். அர்ச்சனா, ஏய் அர்ச்சனா, வாய மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? எங்க என்னங்க நீங்க பார்வதி வாழ்க்கைய பத்தி எனக்கு அக்கறை இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் எப்படி பார்த்தா இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும். நீங்க அமைதியா நிக்கிறீங்க. ஏய் அர்ச்சனா, அதனால தான் நான் கேக்குறேன். அர்ச்சனா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? பார்வதிக்கு ஏதோ நல்லது பண்றதா நினைச்சு மாப்பிள்ளை வீட்ல போய் இவ பேசிட்டு தான் வந்திருப்பா. ஏய் வாய மூடுன்றல. எதுவா இருந்தாலும் அம்மா பேசிப்பாங்க. நீ வாய மூடிட்டு இருந்தா மட்டும் போதும். அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. என்னடா பொறுமை? எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் சொல்லு? இத பாரு, 2 மாசம், இன்னும் 2 மாசத்துல பார்வதி கல்யாணம் முடிஞ்சிருக்கும். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னே திட்டம் போட்டு இவ இப்படி பண்ணிருக்கான். அத்தை, பார்வதி வாழ்க்கையை கெடுத்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? அவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் நான் தான் சொன்னேன். ஆனா அத உங்ககிட்ட தான் சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் எதுவுமே பேசல அத்தை. பேசலையாமே? சிவகாமி, அவ சொல்றத நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ஏன் இப்படி கோவப்படுற? அதான் இவ சொன்னத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டு அதே மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்களே. என்னம்மா? இன்னமும் இவ சொல்றத நான் கேட்கணுமா? நல்லா இருக்குங்க. நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டாளே. கோவப்படாம நான் வேற என்ன பண்ணுவேன்? அத்தை, நீங்க வேணும்னா உங்க மருமகளை நினைச்சு பெருமைப்பட்டுக்கோங்க. ஆனா என்னால முடியாது. அத்தை நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எப்படி சொல்ல முடியும்னால? உனக்கு என்ன தெரியும் இத பத்தி? என் அனுபவத்துல இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன்னு தெரியுமா? ஐயோ, இன்னும் 1 வருஷம். இந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க மனசு மாற மாட்டாங்கன்னு உன்னால நிச்சயமா சொல்ல முடியுமா? இல்லல்ல, என் பையன் வாழ்க்கையை தான் ஒருத்தி வந்து அறுத்துட்டு போயிட்டாளே. அதுக்கப்புறம் தான் நீ வந்த. அவங்க பையனை பெத்தவங்க எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. இதை விட நல்ல சம்பந்தம் கிடைச்சு போயிட்டாங்கன்னா பார்வதியோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவ்வளவுதான், தூக்கு போட்டு செத்துற வேண்டியதா? அறிவுல உனக்கு வாய மூடி. அம்மா என்ன பேசுற? அத்தை, அவங்க பேசினது நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு எனக்கு தோணல. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பார்வதிக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அவ படிச்சா அவ புருஷனுக்கு துணையாதான் இருப்பா. அண்ணி, அதுக்கு எனக்கு படிப்பு வரணும்ல. எனக்கு அந்த படிப்பு தான் வர மாட்டேங்குதே. நீங்க எனக்கு கெடுதல் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல. எப்படி துணையா இருப்பா? இப்ப நீ இவனுக்காக இருக்கியே, அந்த மாதிரியா? ஏன் நீ சம்மந்தி வீட்டுக்கு போய் உங்களை யார் பேச சொன்னா? எப்ப பார்த்தாலும் ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் குடும்பத்து மேல அக்கறை இருக்க மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க பேசுனது காணாதுன்னு நீங்க அம்மா கிட்ட வேற எப்படி பேசுறீங்க? முதல்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. டேய் ஆதி, நீ சின்ன பையன், இதுல எல்லாம் நீ தலையிடாத. அண்ணா, என்ன சின்ன பையன்? நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பார்வதி எனக்கும் தங்கச்சி தான். எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? ஆதி, பார்வதியோட படிப்பு முக்கியம்னு நம்ம வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தான் நான் சொன்னேன். முதல்ல நான் ஏன் அவங்க வீட்ல போய் இத பத்தி எல்லாம் பேச போறேன்? வேற என்ன, பொறாமதான்.
என்னது பொறாமையா? பார்வதியை பார்த்தா? நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா ஆதி? கொஞ்சம் இல்ல, நல்லாவே புரிஞ்சுதான் பேசுறேன். உங்களுக்கு பொறாம தான். அம்மா, அண்ணி அப்படிலாம் செய்ய மாட்டாங்கம்மா. தயவு செஞ்சு இவனை அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்கம்மா. பார்வதி, நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? அம்மா, படிக்காத எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியா வந்து கஷ்டப்படுறீங்கல்ல, அதான் நல்லா படிச்ச பேங்க் மாப்ள பார்வதிக்கு கிடைச்சதும் அதை திட்டம் பண்ணி கெடுக்க பாக்குறீங்க. ஆதி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பழி போடாத. நான் எந்த தப்புமே செய்யலமா. பார்வதி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் உங்க அண்ணன் கூட நான் கஷ்டப்பட்டு வாழல, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறுத்துங்க. யாரும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த குடும்பத்துல சந்தியாவால தான் பிரச்சனை வருதுன்னு ஒவ்வொரு தடவையும் அவங்க மேலே பழி சொல்றீங்க. இன்னைக்கு நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இங்க பாருங்க, நீங்க இதுக்கு மேல இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். சரவணா, கிளம்புங்க. இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் இல்லை. என்னங்க சொல்றீங்க? நான் இந்த வீட்ல இருக்க வேண்டாமா? ஏங்க, இதுதாங்க என் குடும்பம். இதை விட்டுட்டு உங்களை விட்டுட்டு நான் எங்கங்க போவேன்? ஏங்க, இல்லங்க, இது உங்க குடும்பமே இல்ல. இங்கெல்லாம் உங்களால சந்தோஷமா வாழ முடியாதுங்க. தயவு செஞ்சு கிளம்பு. ஏங்க, நான் எதுக்குங்க கிளம்பணும்? நீங்க எப்ப இந்த தாலியை என் கழுத்துல கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இதுதான் என் வீடு, இதுதாங்க என் குடும்பம். போன்னு சொன்னா நான் எங்கங்க போவேன்? அன்னைக்கு நான் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சு பிரச்சனை வந்தப்பவே நான் போறேன்னு சொன்னேன். அப்ப ஏன் தடுத்தீங்க? அப்போ இது ஏன் குடும்பம் இல்லைன்னு உங்களுக்கு தோணலையா? இல்லங்க, இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். போதுங்க, நீங்க படுற கஷ்டம் அவமானம் எல்லாம் போதும். பார்வதி மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த குடும்பத்துக்கு அந்த தகுதி இல்லைங்க. சந்தியா, அவன்கிட்ட ஏன் இப்படி? அப்பா, எல்லாருக்கும் எது நல்லதோ அது இன்னைக்கு நடந்தே ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரவணா, ஏங்க வேண்டாங்க. வாங்க. ஏங்க, சொன்னா கேளுங்க, நான் வர மாட்டேன். வாங்க. அத்தை, மாமா, என்ன விடுங்க. சரவணா, என்ன விடுங்க. ராஜா ராணி சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி சீசன் 2 தொடர்கிறது. நீங்களும் இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் பார்வதியோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறீங்க. ஆனா நான் உங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். ஏன் வாழ்க்கையா? அத பத்தி யோசிக்க இப்ப என்னங்க வந்துச்சு? சின்ன சின்ன வருத்தங்கள் நமக்குள்ள அது இருக்குதான். நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் பேசி சரி பண்ண முடியுங்க. இப்படி வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிக்கலாம். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களால உங்களுக்கு வேற பிரச்சனைனால சரி பண்ண முடியலையே. இப்ப வரைக்கும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நீங்க கஷ்டப்பட வேண்டியது. ஆமாங்க, இந்த வீட்டுல எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அப்பெல்லாம் இத எப்படி சரி பண்றதுன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேனே தவிர இந்த வீடு என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இத விட்டுட்டு போகணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்லைங்க. அப்படியா?
என்னது இது? ஐயோ, என்னங்க இது? ஐயோ, ஏங்க இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும் தாங்க ஏங்க, நினைச்சேன். இது விவாகரத்து பத்திரம், நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. இது எப்படி இங்க வந்துச்சு? இல்லங்க நான் ஏங்க, உங்க வீட்டை விட்டு போகணும்னு நினைக்காத நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்து பேக்ல வச்சிருக்கீங்க? ஐயோ நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படிங்க? உங்க பேக்ல தானங்க இருந்துச்சு. கேட்டா சம்பந்தம் இல்லன்றீங்க. அது இத நீங்க தானங்க கொண்டு வந்து வச்சீங்க. ஐயோ ஐயோ ஆமாங்க, இத நான் தான் வச்சேன். ஆனா அப்புறம் என்னங்க இது? ஆ? உங்க மனசுல பிரிந்து போகணுன்ற எண்ணம் இல்லாமலே இதை பண்ணிருப்பீங்க. ஏங்க, விளையாட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது என்ன சொப்ப சாமானா? இல்ல பார்க்க ஆசையா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு இது என்ன அழகு பொருளா? இல்லங்க, உங்க கோவம் எனக்கு புரியுது. என்னையும் கொஞ்சம் பேச விடுங்களேன். நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்னங்க சொல்ல போறீங்க? ஆ? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் படிக்காதவன் தாங்க. நான் படிக்காதவன் தான். தோ இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்கிற அளவுக்கு கூட எனக்கு அறிவில்லதான். ஆனா இஷ்டமே இல்லாத ஒருத்தவங்கள கூடவே வச்சு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஐயோ, ஏங்க நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சத்தியமா நான் இங்க இஷ்டப்பட்டு தான் இருக்கேன். நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நீங்க படிச்சவங்க, பெரிய படிப்பு படிச்சவங்க. உங்க பேச்சும் செயலும் ஒண்ணா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு உங்க படிப்புக்கு மரியாதை. தப்புதான் 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 தப்புதான். நான் முன்னாடியே உங்ககிட்ட பேசி இருக்கணும். ஏங்க, நீங்க எப்ப பேசியிருந்தாலும் நான் இந்த முடிவு தாங்க எடுத்திருப்பேன். இப்போ நானே தான் போங்கன்னு சொல்றேன். ஏன் தயங்குறீங்க? போங்க. அது உங்க விருப்பம் தானே. நீங்க யாருக்காகவும் உங்களை ஏமாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்றீங்க? நீங்க அப்படி வாழும்போது நான் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? பொய் சொன்னது உங்க அண்ணன். அதுக்காக தண்டனை ஒண்ணு நீங்க சுமக்க வேணாம். உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேங்க. இதுல கையெழுத்து போட்ட உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்பவே போட்டு கொடுக்குறேன். ராஜா ராணி சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி சீசன் 2 தொடர்கிறது. இதுல கையெழுத்து போட்ட உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்பவே போட்டு கொடுக்குறேன். இப்பதாங்க என் வாழ்க்கையே பொய்யா இருக்கு. எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லாதப்போ எதை சரி பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு உறவோட ஆழம், வலிமை இதெல்லாம் இந்த பேப்பர்ல அங்க இருக்கு. ரெண்டு பேருக்கும் இருக்கிற புரிதல் நம்பிக்கையில தான் இருக்கு. இந்த பேப்பரோட நம்ம உறவு முடிஞ்சு போயிடும்னு நிஜமாவே உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் நான் பேச என்னங்க இருக்கு? சரிங்க, உங்களோட விருப்பப்படியே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேங்க. பரவாயில்லைங்க, அது ஏன் விருப்பமாவே கூட இருக்கட்டும். நீங்க உங்க விருப்பம் சொல்லிக்க வேண்டாம். என்கிட்ட மட்டும் இல்லை, வெளியில இருக்கிற யார்கிட்டையும் நீங்க சொல்ல வேணாம். நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. உங்க படிப்புக்கும் திறமைக்கும் எந்த பாதையில போனா சரியா இருக்குமோ அப்படி போங்க.
அதுதான் உங்களுக்கும் நிஜமான சந்தோஷத்தை கொடுக்குன்னு எனக்கு தெரியும்.